அதாவது விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இங்கு அதிகமான லஞ்சம் நடைபெறுவதாகவும் லஞ்ச ஊழல் நடைபெறுவதாகவும் இங்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு அரசு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று அங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டதுல 1,34,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் இருப்பதை கண்டுபிடித்து இப்போது கைப்பற்றியுள்ளனர். இந்த நிகழ்வானது அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இடத்தை அங்க வரும்போது மாறு இடத்தில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். எனவே அவர்களால் யார் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு யார் என்று வந்திருக்கிறார்கள் என்பதே தெரியாமல் இருந்துள்ளார்கள். எந்த நேரத்தில் தான் அவர்கள் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையில் இன்ஸ்பெக்டர் அனிதா அவர்களெல்லாம் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவினர் தான் இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையை நடத்தியுள்ளனர். இதுல சில விஜிலன்ஸ் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காக்கி சட்டை அணிந்து டிரைவர் போல் மாறு வேடத்தில் அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். விஜிலன்ஸ் போலீசாருடைய திடீர் சோதனை காரணமாக பேரூராட்சி அலுவலகத்தினுடைய அந்த மெயின் கேட் முதல்ல மூடப்பட்டுள்ளது. இதனால் பேரூராட்சி அலுவலகத்திற்கு பல்வேறு பணிகள் நிமித்தமாக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பி சென்றுள்ளனர். பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரன் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் பூட்டப்பட்ட அறையில் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரூராட்சி அலுவலகத்தின் உள்ளே சில புரோக்கர்களும் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களிடம் இருந்த மொபைல் போன்களும் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர்கள் மற்றும் ஆவணங்களையும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு அதை ஆய்வு செய்து வருகின்றார்கள். விஜிலன்ஸ் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் இந்த பல்வேறு முறைகேடுகள் மோசடிகள் நடைபெற்று வருவதாகவும் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து 2 டீமாக இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறோம். ஆவணங்கள் இருப்பறையில் கணக்கில் வராத 1,34,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. அந்த கைப்பற்ற பணம் தொடர்பாக விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை இரவு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையானது அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.